எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். பிரியாணி எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் தான். பிரியாணி குட்டீஸுங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். அதில் இந்த மாதிரி பீட்ரூட் போட்டு செஞ்சு கொடுத்தோன்னா பீட்ரூட் சாப்பிடாத பிள்ளைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுத்துருக்கோன்ற திருப்தி கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பிரியாணி செய்கிறதுக்கு நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். அரிசி ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்ற வேலைகள்லாம் பார்க்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அரை கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி கொத்தமல்லி தழை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் 10-12 பூண்டு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டு அதில் நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு புதினா எடுத்துக்கிட்டேன், கொத்தமல்லி தழை எடுத்துக்கிட்டேன், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன், 10-12 பூண்டு சேர்த்துக்கிட்டேன், ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, கொஞ்சம் போல் பட்டை. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுப்பில் குக்கர் வச்சதும் குக்கர் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய்யும் ஆயிலும் சூடாகி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கிறனால நான் சும்மா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எடுத்து வச்சுருந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பேஸ்ட்டை வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஜாரை அலசி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி சேர்க்குறதால பிள்ளைங்க அதை தனியாக எடுத்து போட்டு சாப்பிடாம அதையும் சேர்த்தே சாப்பிட்ருவாங்க. பீட்ரூட் சாப்பிடாத பிள்ளைங்க கூட அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் நம்ம செஞ்சு கொடுக்கறதால ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. திருப்பி வேணும்னு அவங்களே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக காரத்துக்காக நான் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் 1 போட்டிருக்கோம். கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். பீட்ரூட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.25 கப் தண்ணி சேர்க்கணும், கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு உரைப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா மலன்னு கொதிச்சிட்டதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா சேர்த்துருக்கனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதில் நல்ல ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். இப்போ அரிசி ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு லிட் போட்டு மூடி ஒரு 2 to 3 விசில்ஸ் வச்சுக்கிறேன். உங்கள் குக்கருக்கு எவ்வளோ விசில் விட்டால் கரெக்டாக இருக்குமோ நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ரொம்பவே ஃபேவரட்டான டேஸ்டியான
ஹெல்த்தியான கலர்ஃபுல் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம லஞ்சுக்கு கொடுத்தோன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஆனியன் ரைத்தா இல்லாட்டி பாயில் பண்ண எக் வச்சிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம லஞ்சுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச ரெசிபியாகவும் இருக்கும், நமக்கும் நம்ம ஹெல்த்தியாக கொடுத்துருக்கோன்ற திருப்தியும் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட திருப்பி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்ஷால்லா வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.